அத்தியாயம் 13. என்ன கமல் சோகமாக உட்கார்ந்திருக்கிற என்றபடி கமலின் அருகில் அமர்ந்தான் நிதிஷ். ஐராவை பிக்கப் செய்ய என ஸ்டூடியோவிற்கு வந்திருந்தான் கமல். அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார், நீ ஒரே வரியில பதில் சொல்லும் போதே தெரியுது என்ன பிரச்சனை. என்ன அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஓ, ஏதும் அறியாதது போல் கேட்டா. நான் சொல்லி கொடுக்க போற அந்த ஜோடி இனி நாங்க ஆடலன்னு சொல்லி வெளியேறிட்டாங்களாம். அதனால என்னோட தேவை அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தூக்கிட்டாங்க என்றான் கவலையாக. ஏன் ஆடல அந்த ஜோடி? அது அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்குதான், அதனால ஆட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். ச்சே, நல்ல வாய்ப்பு போச்சு. சின்ன வயசு சார், அந்த பொண்ணுக்கு 26 தான் இருக்கும். எதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும்? களைச்சி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்ல. பிரெக்னண்டால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற போலயே. ஆமா சார், அதிகமாகவே. ஏன் தான் எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு தெரியல. ச்சே என்று சொல்ல, ஐரா பிரெக்னண்டா என்றவனின் குரலில் தெரிந்த மாற்றத்தை கமல் கவனிக்கும் நிலையில் இல்லை. ஆமா சார், இப்ப வேணாம், இன்னும் 2 வருஷம் போட்டும்னு நானும் சொல்லி பார்க்கிறேன், கேட்க மாட்டேங்கிறா. நாள் அதிகமாகி கொண்டே போகுது, அப்புறம் கலைக்கிறது கஷ்டம், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. வா டாக்டர்கிட்ட போலாம்னு கூப்பிடுறேன், வரவும் மாட்டேங்கிறா என்றான் கமல். தங்களின் தனிப்பட்ட சொந்த விஷயங்களை யார் யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்ற விவஸ்தை இல்லாமல் பேச, நிதிஷ் அதை வைத்து ஐராவின் வாழ்க்கையில் விளையாட முடிவு செய்தார். எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும்? கருவை கலைக்கணும்னா அங்கதானே சார் போகணும் என்க. கமல், இப்பெல்லாம் தெருவுக்கு தெரு மெடிக்கல் ஷாப் வந்துடுச்சு. ஒரு மாத்திரை கூடுனா 2 மாத்திரை வாங்கி போட்டா போதும், எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கு போய் டாக்டரை பார்க்கணும்னு சொல்ற என கமலுக்கு ஐடியா கொடுத்து விட்டு செல்ல, கமலும் மருந்து கடையில் கருக்கலைப்பு மாத்திரையை வாங்கி ஐராவிற்கு தந்தார். நேரடியாக தந்தால் அவள் எடுத்துக்கொள்ள மாட்டாள். எனவே அவளின் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு சென்று கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்தாள். முழுமையாக கரு சிதைந்து வெளியேறவில்லை எனில் அது பெண்ணின் உயிரையே எடுத்துவிடும். அது தெரியாமல் முறையான டாக்டரின் அனுமதி இல்லாமல் ஐராவிற்கு மாத்திரைகளை தர கரு கலைந்தது. ஐரா ஒரு மருத்துவரை அணுகி முழுமையாக வெளியேறி உள்ளதா என பரிசோதித்து பார்த்தாள். காப்பாற்றி விடலாம் என்று நினைத்தது கையை மீறி சென்று விட்டது. அதை நினைத்து அவளின் மனம் வேதனை அடைந்தது. அதுவாக கலைத்து விட்டது என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தாள். ஏனெனில் கமல் மாத்திரைகளை அவளுக்கே தெரியாமல் கொடுத்தது. அவளுக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ? டைரியின் பக்கங்கள். குழந்தை துவண்டு நாம் கிடைக்கையில் நம்மை தூக்கி நிறுத்தும் கடவுள் அது. கடவுளை கூட கோயிலிலும் ஆலயத்திலும் சென்றுதான் பார்க்க வேண்டும். ஆனால் என் தெய்வத்தை தான் என் கருவில் சுமக்கப் போகின்றேன் என்கின்ற நினைப்பு எனக்கு கர்வத்தை தந்தது. நான் அன்னை, என்னுள் ஓர் உயிர். என்னால் உலகை பார்க்கும் அந்த சின்ன சிசுவை பெற்றெடுக்கப் போவதுதான் என்ற என் ஆணவத்தை ஒரே நாளில் சேர்த்து எறிந்துவிட்டது விதி. இதற்கு முன் 2 கருவை கலைக்கும் போது கூட இத்தனை வலியை நான் உணர்ந்ததே இல்லை. ஆனால் இந்த உருப்பெறாத கருவின் மீது நான் பாசம் வைத்து விட்டேன். அதற்கு உருவம் தந்து, உயிர் தந்து, பெயரும் முடிவு செய்து அந்த கருவை குழந்தையாக்கி மகிழ்ந்த எனக்கு அதன் சிதைவு பெருத்த வேதனையையும் ஆறா காயத்தையுமே தந்தது. துன்பத்தில் நான் கண்ணீர் சிந்தி தவிக்க, நான் படும் வேதனையில் ஒரு துளி கூட தனக்கு இல்லை என்பது போல் மகிழ்ச்சியுடன் சுற்றித் திரியும் என் கணவனை பார்க்கையில் ஆத்திரமாக வந்தது. இருந்தும் விதி விளையாட்டு, அதை மாற்ற எழுமா என்று நினைத்து செல்வதை தவிர வேறு எதுவும் என்னால் முடியவில்லை. ஆனால் அந்த விதிக்கு என்னுடன் விளையாடுவது மிகவும் பிடித்திருக்கின்றது. அடுத்த விளையாட்டை தீயின் வடிவில் வந்து என்னை மொத்தமாய் பொசுக்காது கருக்கிவிட்டு சென்று விட்டது. கேரவனில் நானும் என்னை போன்ற சக ஊழியர்களும் உள்ளிருக்க, நெருப்பானது எங்கள் கேரவனை சூழ்ந்து கொண்டது. பல அறைகளை கொண்ட அதில் உடை மாற்றும் அறையில் கதவை திறக்க முயல அது திறக்கவில்லை. வெளியே உடனடியாக சென்றுவிட முடியாதபடி நான் மாட்டிக்கொண்டதும் என்னை சுற்றிய தீ என் மேனியில் படர்ந்தது. அடுத்த சில நொடிகள் இறந்து விடுவோம் என்று நான் நினைக்க, என்னை காத்து மருத்துவமனையில் சேர்த்தனர் என் சக ஊழியர்கள். நிச்சயம் அவர்களின் மனித நேயம் பாராட்டத்தக்கது. யார் என்றே தெரியாது. சரியாக பேசி பழகாத எனக்காக என் உயிரை காப்பாற்ற அவர்கள் பட்ட தவிப்பை என்னால் உணர முடிந்தது. அது எனக்கு மற்றவர்களுடன் நல்ல முறையில் பழக வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் யாரிடமும் சரியாக பேசியது இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருப்பதனால் எனக்கு நண்பர்கள் என்று அதிகமாக கிடையாது, அவளை தவிர. அவளும் கரு கலைந்ததற்கு காரணம் கமல் என்றாள். அப்படி இல்லை, கமல் இதற்கு காரணம் அல்ல என அவளிடம் சண்டை போட்டுள்ளேன். இருந்தும் மருத்துவமனையில் என் உடன் இருந்தது அவள் மட்டுமே.
அவள் கூறியது உண்மை என்று அறிய நேர்ந்தபோது என் மனநிலை தீயில் இட்ட புழு போலானது. என் சிறு வயதில் அன்னையும் தந்தையும் அதிகமாக என் அருகில் இருப்பது இல்லை. பெண் குழந்தை தனியாக வளர்ந்தால் ஏற்படும் பாதிப்புகள் எனக்கும் நேர்ந்துள்ளது. என் வீட்டில் வேலை பார்த்த சிலரால். முதலில் நான் என் அன்னையிடம் கூறிய போது அவர் நம்பவில்லை. பின் அவரே ஒரு நாள் கண்டுபிடித்து அனைவரையுமே விரட்டி அடித்தார். அதிலிருந்து நான் ஆண்களுடன் அதிகமாக பேசுவதே இல்லை. எனக்கு நானே ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு அதில் வாழ பழகிக்கொண்டேன். அந்த வட்டத்தில் நுழைய என் அன்னைக்கு கூட சில விதிமுறைகள் வகுத்தேன். ஏனெனில் அவரின் நோக்கம் என் தந்தையுடன் என்னை சேர்த்து வைப்பதாக இருந்ததா. ஆண்கள் என்றாலே அலர்ஜி என்று என் மனம் சொல்லியது. கூட்டத்தில் உரச வேண்டும் என்பதற்காகவே அலையும் ஆண், கற்றுத்தருகிறேன் என்ற பெயரில் தடவும் ஆண், வயது வித்தியாசம் இன்றி தன் தேவைக்காக பசியுடன் திரியும் ஆண் என பலரை நான் என் வாழ்வில் சந்தித்துள்ளேன். என் முதல் கல்யாணத்தின் அனுபவம் என எல்லாம் சேர்ந்து எனக்கு ஆண்களின் மீது ஒரு விதமான வெறுப்பை தந்தது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சில ஆண்கள் பெண்களின் மனதை விட உடலைத்தான் விரும்புகின்றனர் என்றே நினைக்கின்றேன். அதில் கமல் மட்டும் விதிவிலக்காக என் கண்களுக்கு தெரிந்தான். சொத்தை வேண்டாம் என்று எழுதி கொடுத்த பின்பும் என்னுடன் வாழ்ந்த அவனை நினைக்கும் போது அப்படித்தான் தோன்றியது. இல்லை, அப்படி இல்லை, அவனும் ஆண்தான், அவனின் தேவையும் என் உடல்தான் என்று தெரிய வைத்தது இந்த தீ விபத்து. அன்னை என் கையில் முகம் பார்க்கும் கண்ணாடியை கொடுத்து முகம் பார்க்க சொல்லி அழும்போது ஏனென்று புரியாது முகம் பார்த்த எனக்கு அழுகை வரவில்லை, நிம்மதிதான் வந்தது. அப்பாடா, இனி அழகாய் இருக்கின்றாய் என்று என் பின்னே எவனும் வரமாட்டான். வேலை செய்யும் இடத்தில் நித்தீஷ் போன்று என்னை எவனும் திரும்பியும் பார்க்க மாட்டான் என்கின்ற நிம்மதிதான் வந்தது. ஆனால் அந்த எவனிலும் என் கணவனும் அடக்கம் என்பதை அவன் வார்த்தைகளால் கேட்க நேர்ந்தது. உடைந்து போனேன் நான் முற்றிலுமாக. என் வலது பக்க கன்னங்கள், நெற்றி, காது, வலது பக்க மார்பு, இடை, தொடை என ஒரு பக்கத்தில் தீக்காயங்கள். ஆபத்தான நிலையில் இல்லை என்றாலுமே பிறர் பார்க்கும் போது அருவருப்பில் முகம் சுளிக்காமல் செல்ல மாட்டார்கள். அப்படி மாறிப்போனது என் உருவம். கணவனின் ஆதரவும் அனுசரிப்பும் கிடைத்திருந்தால் அவனின் மனைவியான எனக்கு மகிழ்ச்சி கிடைத்திருக்குமோ? ஆனால் சீ, என்னடி மூஞ்சி இது, பா, பயங்கரமா இருக்கு, இப்படியெல்லாம் வீட்டுக்கு நீ வந்துடாத, உங்க அப்பா வீட்டுக்கு போயிடு என்றதோடு மட்டுமல்லாது என் தந்தையிடம் என்னை பார்த்து கொள்ள என பணமும் வாங்கியுள்ளான் அவன். அவனுக்காகவே பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய முன் வந்தேன். முகம் கிடைத்து விட்டது. நிறம் மங்கி இருந்தாலும் தீயின் கருமை மறைந்து போய் இருந்தது. ஆனால் அது அவனுக்கு போதுமானதாக இல்லை. விளையாட்டா பேசுகின்றானா, இல்லை என்னை நோக்கடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு பேசுகின்றானா என்றெல்லாம் தெரியாது. பேசினான் அவன். அவன் மட்டும்தான் பேச வேண்டும். நான் பேசினால் கிடைப்பது அடியாகத்தான் இருக்கும். அதுவரை திட்டிச் சென்றாலும் கரம் நீட்டி அடித்தது இல்லை. கமல் மாறி இருந்தான் இப்பொழுது. இல்லை, மாற்றப்பட்டு இருந்தானா என்று தெரியவில்லை. ஓட்டை விழுந்த படகை போல் சிறுக சிறுக மூழ்கிக் கொண்டிருந்த என் வாழ்க்கை என்னும் ஓடம் முறிந்து விழுந்துவிடும் என்று நான் நினைக்கவே இல்லை. முறிந்து விட்டது, முற்றிலுமாக மூழ்கியும் விட்டது என்ற பொழுது அந்த டைரியில் கண்ணீர் துளிகள் விழுந்ததற்கான அடையாளங்கள் இருப்பதை மோனிகாவால் பார்க்க முடிந்தது. நாளை சென்னை செல்ல உள்ளாள் ஐராவின் நண்பர்களை விசாரிக்க. இந்த டைரியில கமல், நித்தீஷ் 2 பேரை தவிர வேற எதுவுமே இல்லை. அதுல ஐரா குறிப்பிட்ட ஃப்ரெண்டு யாராக இருக்கும் தெரியல. ஓகே, போய் விசாரிச்சா தெரிஞ்சிடும். இந்த டைரியை பத்திரமா பாதுகாக்கணும். இது நம்ம கிட்ட கிடைச்சதுன்னு தெரிஞ்சா கமல் ஏதாவது பண்ணி தப்பிக்க வழி தேடிடுவான். ஸோ இதை பத்தி ஐரா கிடைக்கிற வரைக்கும் எதுவுமே சொல்லக்கூடாது என அந்த டைரியை எடுத்து தன் ஃபைலில் பத்திரப்படுத்தியவள் வீட்டிற்கு செல்ல ஸ்கூட்டியை எடுக்கும் சமயம் அவளை அழைத்தது ஒரு குரல். அது கமலேஷ்.